இன்னைக்கு கோயிலுடைய ராஜகோபுரத்துல இருந்து ஒரு சிமெண்ட் கவசம் தவறி கீழே விழுந்திருக்கு. கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி நடந்திருக்கு. 3 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில இப்ப நீங்க கோபுரத்துல பாத்தீங்கன்னா பல சிமெண்ட் கலசங்கள் இல்ல, பட்ட பகல்ல இன்னைக்கு விழுந்து அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த அறநிலையத்துறை ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துது. டார்கெட் மெத்தட்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகத்திற்கான நோக்கத்தை இவர்கள் சிதறடித்து விட்டார்கள். இந்த பர்பஸ் ஆஃப் கும்பாபிஷேகம் இஸ் பீயிங் லாஸ்ட்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கடந்த ஏப்ரல் மாதம் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. திருப்பணிகள் முறையாக நடக்கவில்லை என சிலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் கோயிலின் 180 அடி உயர ராஜகோபுரத்தில் இருந்த சிமெண்ட் கலசம் ஒன்று பெயர்ந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலசம் விழும்போது பக்தர்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பணிகள் முடிந்து இன்னும் 4 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் கலசம் ஒன்று பெயர்ந்து விழுந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பணிகளை அறநிலையத்துறை கடமைக்கு செய்வதாக பக்தர்கள் புகார் தெரிவித்தனர். உண்மையான அக்கறையுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் திருப்பணிகளை செய்ய வேண்டுமென இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்னைக்கு கோயிலுடைய ராஜகோபுரத்துல இருந்து ஒரு சிமெண்ட் கவசம் தவறி கீழே விழுந்திருக்கு. நல்ல வேலையா பக்தர்களுடைய யாருடைய உயிருக்கும் எந்தவித ஆபத்தையும் அது ஏற்படுத்தல. கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி நடந்திருக்கு. 3 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில இப்ப நீங்க கோபுரத்துல பாத்தீங்கன்னா பல சிமெண்ட் கலசங்கள் இல்ல, பட்ட பகல்ல இன்னைக்கு விழுந்து அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே திருப்பணி வேலைகள் சரியா நடக்கலன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியா ஏப்ரல் 3ஆம் தேதி நீதிமன்றம் அந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு ஸ்டே கொடுத்திருந்தாங்க. மறுநாள் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் துறை மாவட்ட நிர்வாகம் போய் கெஞ்சினதன் அடிப்படையில நீதிபதி சாபம் கொடுத்து ஸ்டேயை வெக்கேட் பண்ணாங்க. ஸ்டே வெக்கேட் பண்ணி ஐஐடியும் லாயர் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயிலினுடைய கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பக்தர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கல் மண்டபங்களுக்குள்ள போற பக்தர்களுடைய உயிரினுடைய பாதுகாப்பை என்ஷூர் பண்ணணும், உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. கோர்ட்டினுடைய தீர்ப்பு கடந்த மாசம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அறநிலையத்துறை ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துது. டார்கெட் மெத்தட்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகத்திற்கான நோக்கத்தை இவர்கள் சிதறடித்து விட்டார்கள். இந்த பர்பஸ் ஆஃப் கும்பாபிஷேகம் இஸ் பீயிங் லாஸ்ட்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப ஒரு அவலட்சணமான நிலையில இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை இருக்கு. அறநிலையத்துறைங்கிற பேருக்கு சற்றும் சம்பந்தமில்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதனால உணர்வோடு இந்த கோயில் திருப்பணிகளை இந்த துறையும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செயல்பட்டு இந்த கோயில்களுக்கு ஒரு நல்ல விடுகாலத்தை தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்.